ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 435 ஆரம்பிக்கிறது. வேத வித்தியில் சிறப்பு பெற்றவர்களாகவும் வேத பாஷ்யம் போதிக்கிறவர்களாகவும் இருக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை விடவும் திரவிய சபலத்துக்கு ஆளாகாமல் போதுமென்ற மனசோடு எளிமையாக வாழ்ந்து வருவதை அந்நாளில் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய நடத்தை சுத்தத்தில் கொண்ட அதிகப்படி நம்பிக்கையின் பேரில் இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் மிக குறைச்சலான நிலப்பலன் இருந்தாலும் போதும் என்ற விதியை ரிலாக்ஸ் செய்து நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கிறது. பொதுவாக காநிலத்துக்கு மேல் நிலமுடையான் என்று யோக்கியதாம்சம் நிர்ணயித்ததற்கு சப்கிளாஸாக அதாவது உபசரத்தாக அதில் பாதியான அரைக்காணி நிலைமை உடையவனாயினும் ஒரு வேதம் வல்லானாய் 4 பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்காணித்தறிவான் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சேர்த்திருக்கிறது. இருந்தாலும் இவனுக்கும் கூட ரிலாக்ஸேஷன் தான், எக்ஸம்ஷன் இல்லை. இவனுக்கும் சொத்து கொஞ்சமாவது இருந்தாக வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். சொத்து பரிபாலன அனுபவம் அவசியம். இப்படி ஊர் நிர்வாக சபைக்காரர்களுக்கு சொத்தினால் தகுதி ஏற்படுத்தியிருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இவர்கள் பொது சொத்துக்களை பராமரிக்கவும் வகையறிந்து செலவழிக்கவும் முறைப்படி கணக்கு வைத்துக் கொள்ளவும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? எனவேதான் சொந்த சொத்தின் பரிபாலனத்தில் இவர்களுக்கு அனுபவம் இருந்தால் நல்லது என்று இப்படி ஷரத்து செய்திருக்கிறார்கள். திடீரென்று சொந்தமாக ஒரு சொத்தை பெற்றவன் அதை தாம் தூம் என்று செலவு செய்யும் வாய்ப்பு எப்படி அதிகமோ அப்படியே சொத்தில்லாதவனிடம் ஊர் பொது சொத்தின் நிர்வாகத்தை தந்தாலும் தாம் தூம் தர்பார் நடக்கக்கூடும். அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக ரொம்பவும் யோசனை பண்ணி ரொம்பவும் சுஷ்கமாகவே பட்டுவாடா பண்ணி பப்ளிக் வெல்ஃபேர் பொதுநலப்பணி அதற்குரிய ஜரூருடன் நடக்க விடாமல் செய்து விடுவார். இதனாலெல்லாம் தான் சொத்துடைமை ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கப்பட்டது. தன்மனை என்றதன் காரணம் வரி கட்டும் சொத்தின் பரிபாலனத்தில் ஒருத்தனுக்கு உள்ள அக்கறை அபிமானம் சிக்கனம் முதலியன வரி கட்டாத சொத்து விஷயமாக இருக்காது. எனவே இப்படிப்பட்டவனிடம் ஊர் சொத்தை ஒப்படைக்கக்கூடாது என்பது போலவே இன்னொன்று, சொந்த பூமியில் வீடு கட்டிக்கொள்ளாமல் ஏதோ புறம்போக்கை வளைத்து போட்டு தன்னுடையதாய் ஜீரணம் செய்து கொண்டு அதிலே வீடு கட்டி கொண்டவன் என்றால் இப்படி வளைத்து போட்டு ஏப்பம் விடுகிற சமாச்சாரத்தை நாளைக்கு சபையின் விவகாரத்திலும் அவன் மேற்கொள்ளக்கூடும். அதனால்தான் கிராம சபைக்கு மெம்பராகிறவன் தன் மனையிலே அகமெடுத்து கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறார்கள். பொது விவகாரத்தின் சுத்திக்காக இப்படியெல்லாம் தர்மவேலி போட்டிருப்பதை ஜனநாயகம் என்ற மயக்கத்தில் கண்டனம் செய்வதும் அவிழ்த்து விடுவதும் ஜனசமூகத்துக்கு செய்கிற அபகாரமாகவே முடியும். வயது தகுதி, அடுத்தபடியாக வயசு தகுதி. போனால் போகிறதென்று இதற்கு மட்டும் நம் ஜனநாயக குடியரசிலும் ஒரு கீழ்வரம்பு 25 30 ஏதோ ஒன்று வைத்துவிட்டு மேல் வரம்பு இல்லாமல் விட்டிருக்கிறார்கள். இளம் தலைமுறை வருங்கால வாரிசு என்றெல்லாம் பெயரை கொடுத்து அனுபவம் இல்லாத சிறுவர்களையும் தங்கள் கட்சிகளுக்குள் இழுத்து கொள்ளும் போக்கு தற்போது உண்டாகி இருக்கிறது. இவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காகவே கீழ்வரம்பை இன்னும் கீழே வைத்து கொண்டு போனாலும் போகலாம். தேர்ந்தெடுக்கப்படுபவர்களைப் போலவே தேர்ந்தெடுப்பவர்களான ஓட்டர் வாக்காளர்களுக்கும் வைக்கப்பட்டுள்ள ஒரே தகுதி கீழ்வரம்பு வயசுதான். 21 மேஜர் என்பதை 18 மாற்றி அப்பொழுதே ஓட்டுரிமை தந்து ஓட்டர் ஆக்கிவிட வேண்டும் என்று இப்பொழுது ஒரு பேச்சு இருப்பதாக தெரிகிறது. தற்கால கண்டதே காட்சி கோலத்தில் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்ட சுகங்களை அலசி பார்த்து புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானம் சென்று போன தலைமுறையினை விட புது தலைமுறையினருக்கு லேட்டாகத்தான் உண்டாவதாக தெரிகிறது. மடத்துக்குள்ளேயே முட்டாக்கு போட்டு உட்கார்த்து வைத்திருக்கிற உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அந்த சயின்ஸ் இந்த சயின்ஸ் புது நிர்வாக முறைகள் வியாபார முறைகள் டெக்னாலஜிகள் கலை ஆராய்ச்சிகள் என்று நாளுக்கு நாள் நாங்கள் என்ன போடுகிறோம் தெரியுமா? இதனால் ஜென்ரல் நாலேஜ் லெவலே, அதாவது பொது அறிவு மட்டமே ரொம்பவும் முசந்து விட்டது. ஸ்கூல் பசங்கள் கூட யூனியன் பார்லிமெண்ட் எல்லாம் வைத்துக்கொள்ள அளவிற்கு எல்லோருக்கும் அறிவு வெளிச்சம் கொடுத்து விட்டோமாக்கும் என்று சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது அவ்வளவுமே மூளையும் தற்காலிக இந்திரிய சுகமும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். வாழ்க்கை என்ன, எதனால் அது சாரப்படும் என்பதை புரிந்து கொள்ள வைக்க இவை ஒன்றும் உதவவில்லை. அதோடு இல்லை, நேர்மாறாக இந்த கண்டுபிடிப்புகளின் ஜொலிப்பில் உண்டான கிளாரினால் கண்கூசனினால் வாழ்க்கையை உள்ளபடி புரிந்து கொள்வதில் ஜனங்கள் முன்னைவிட பின்னேதான் போய் அனுபவத்தில் குறைந்தவர்களாக ஆகி வருகிறார்கள்.
என்னை மடத்துக்குள்ளே முட்டாக்கு போட்டு உட்கார்த்து வைத்திருந்தாலும் பலதரப்பட்ட ஜனங்களும் இங்கே வந்து குறைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய பலவிதமான பிரார்த்தனைகளை கேட்கிற போது பிரச்சனைகள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் ஒப்புவித்துட்டு போயிற்றை பார்க்கிற போது போன தலைமுறையை விட இப்பொழுது எப்படி ஜனங்கள் உலகத்தை புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானத்தில் பின்னே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. அநேக சந்தர்ப்பங்களில் என்ன இத்தனை வயசானவர் இப்படி உலகத்தை வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவராக இந்த மாதிரி கேட்கிறாரே? 40 வருஷம் முந்தி நாம் பட்டத்துக்கு வந்த நாளாக பிரார்த்தனைகள் லௌகிக விஷயமாகவும் தான் நிறைய கேட்டே வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த வயசு கட்டத்தில் இருந்தவர்கள் கேட்டிருப்பார்களா என்று நினைத்து பார்க்கிறேன். இந்த நிலையில் ஓட்டர்கள் அபேட்சகர்கள் ஆகியோருடைய ஏஜ் லிமிட்டை மேலும் குறைப்பது யதார்த்தத்துக்கு பொருந்தாதாகவே படுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.